அவருடைய திறமை இந்த பைத்தியமாகிடுச்சு. மறுபடியும் எப்ப பாப்போம்னு ஏங்குறேன். வடிவேலா, ஏதாவது வழி இருந்தா சொல்ல. சொல்லேண்டா. சொல்லுடா. என்னடா போ, நீ செய்றது ஒண்ணுமே புரியல. வடிவேலா, புத்திசாலி. நன்றிடா. காத்து வீசுது. வெறும் உடம்போட படுத்திருக்காரே. நீ எப்ப வந்த? ஏதோ குளிரு ஐயப்பாவா நீங்களா? அப்போ வந்துட்டேன். ஆமா, என்ன இது? இதுவா? இது தூரத்துல இருக்கிறது பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டும் ஒரு கருவி. அப்படியா? இது தூரத்துல இருக்கிறத பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா பக்கத்திலேயே வரவழைக்கிற கருவி ஒண்ணு இருக்கு, தெரியுமா? நீ என்ன சொல்ற? என்ன தாமா சொல்ற? நீங்க இதுல பார்த்து ரசிச்சிட்டு இருந்தத நானும் கவனிச்சேன். நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் விஷயம் புரியாதா? என்ன விஷயம்னு சொல்லுங்க, ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன். பாமணி, நான் சொல்லி கொடுத்த ஏற்கனவே பாட பாடுறா. தொண்டையில ஏதோ செத்த சிக்கிட்டு இருக்கா. கழுத்தை பிடிச்சி அமுக்கலான்னா கழுத்தே தெரியல. யார பாக்கணும்? கதாநாயகனா வேஷம் போடுறாரு ராஜா, அவரை பாக்கணும். கதாநாயகனா வேஷம் போட்டு 4 பேர் கையை தட்டிட்டா பொட்டணத்தை தூக்கிட்டு வந்துருவீங்களே, என்ன அதற்கு இடம் இருக்கா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம சுட்டு கொண்டாந்தீங்களா? எல்லாம் பழைய எண்ணெய். அனாவசியமான பேச்சதுக்கு எனக்கு ராஜாவை பாக்கணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். கதாநாயகனா வேஷம் போறவனை மட்டும் எல்லாரும் விழுந்து மொக்கிறீங்களே, இந்த பபூன் வேஷம் போறவங்களே சீண்டப்பட மாட்டீங்களே. அதானே, அந்த கதாநாயகனுக்கு பாடவும் ஆடவும் சண்டை போட மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு எல்லாமே தெரியும். இத நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒண்ணு கூட உருப்படியா தெரிஞ்சிருக்காது. எது எப்படி இருந்தா நான் ராஜாவை பாக்கணும். என்ன ஏதுன்னு புள்ளி வாங்க தெரியாம ஒண்ணு நாங்க உள்ள விட மாட்டோம். கழுத்தா இருப்பா. நீ வாசியா என்ன ருமைக்கா அகலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே, அண்ணன் போல பசி வந்துட்டா போதும். விஷயம் எப்படி இருக்கு? இதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணு. போ. இப்ப என்ன நடந்துச்சு? மயில் வந்துச்சு, என் பேனா. இது கனவு இல்ல. என்ன மயில் பேனாவை தூக்கிட்டு வந்துருச்சு? நாடகம் எழுத போதா இல்ல நான் நாடகம் எழுதுறது பிடிக்கல? இல்ல, வடிவேலு தான் சொன்னேன். உங்க இங்கேயே கூட்டிட்டு வந்துருச்சா? எந்த வடிவேலு? இதுதான். வணக்கங்க. என்னங்க இவரு பேனாவை தூக்கிட்டு வந்துட்டாரு, பின்னாடியே வந்தேன். பேனா எடுத்து வந்தா நீங்க பின்னாடியே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பதானே தனியா பேச முடியும். தனியா? என்னங்க இது நீங்க? நான் இல்ல, நான் வந்து பூனா அம்மாவோட அந்தரங்க தொழில். சொல்லுங்க. வெட்ட வெளியில போத்திக்காம படுத்திருந்தா ஊத காத்து உடம்பு குத்துக்காதுன்னு ரத்திர கம்பளத்தை கொடுத்து விட்டாங்க. அப்படி வெட்ட வெளியில படுத்திருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்?
அதுவும் அந்த பால்கனில இருந்து பார்த்தாங்க. ஐயோ தெரிஞ்சிருந்தா சட்டை போட்டிருப்பேன். இன்னைக்கு ராத்திரி இதை போட்டு படுத்தாதான் அவங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏங்க சுமாரா எத்தனை மணிக்கு வருவாங்க அந்த படுக்க போகும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கா. வருமே உனக்கு. மனிதன் உயரணும் நான் என்ன செய்யணும்? ஒரு 1/2 அடிக்கு செருப்பு வாங்கி போட்டு நடைய. அதை விட உயரணும். முக்காலிய கட்டிக்கிட்டு நட. ரொம்ப ரொம்ப உயரணும். நல்ல உயரமான கட்டடத்து மேல ஏறி நின்னுக்கா உயர்ந்துடுவேன். அப்புறம் அங்க இருந்து கீழே குதிச்சிருக்கேன். உனக்கு தெரியலன்னா விடுற, நான் காரணத்தை கேட்டுக்க போ தலை. ஆமா அவனே குள்ளமாச்சே. சரி வாக்காட்டே கேட்க. பரவாயில்லையே, அவரும் இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. அம்மா இதை கொடுத்தது குடி. உனக்குதான் என்னமோ பலகீனமா இருக்கு, நீ இதை குடிச்சிட. நீ போடா. இன்னைக்கு உனக்கு என்னடா வந்தது? கொட்டை கொட்டை முடிச்சுட்டு இருக்க, கிட்ட வந்தா எட்டி எட்டி அடிக்க வர்ற, பாலை கூட சீந்த மாட்டேங்கிற. முடிடா. கண்ணா எனக்கா ஒரு சின்ன உதவி பண்றியா? என்னடா என்னடா? இந்த பாலை உள்ள எடுத்து போய் குடிச்சிட்டு படுத்து. சரி ராஜா, உனக்காக இந்த தியாகத்தை நான் இங்கேயே செய்யறேன். சுடுது. கழுத்து இருப்பு தன்மை நேரம் கட்ட நேரத்துல வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. நான் இப்பத்தானே நான் உள்ள வரேன். உண்மை இல்ல, அவர் கூட ஒரு கோமாளி இருக்கானே, அவனை சொன்னேன். ஓஹோ அந்த ஆளா? அந்த ஆளு வாய்க்குள்ளேயே ஒரு ரம்பத்தை வச்சுக்கிட்டு போறவங்களையும் வரவங்களையும் அருன்னு அறுத்துருவானே, அது கிடக்குது. நீங்க இந்த பாலை ஒரு வாய் ஊத்திக்கிட்டு அப்புறமா பாருங்க. சரி குடிச்சுக்கிட்டே பாருங்க. அவரே பால் வேண்டான்ட்டாரு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறதா? நீ குடி. பிரமாதம். பால் சாப்பிட்ட தூக்கம் வருவேன். எனக்கு வரல. ஏய் காத்து நல்லா வருதுடா. என் படுக்கை இங்க எடுத்து கொண்டு விரிச்சுக்கிறேன். 2 பேரும் பட்டி விக்கிற மாத்த கதை பேசலாமா? சின்ன கதை கிடைக்கல. கழுத்தை நெரிச்சிருவேன். மரியாதை உள்ள போறியா? அடிச்சு தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டமா? ஐயோ நீ செஞ்சாலும் செய்வடா. செஞ்சாலும் இல்ல செய்வேன். அம்மா ஏன் தெரிக்கிறீங்க? நீ சொன்ன அந்த அட்டை ஒரு வழி ஆளை விட்டுடுச்சு. விட்டுடுச்சா? புரிஞ்சுது புரிஞ்சுது. நானும் விட்டுறேன். விடிய விடிய பார்த்து ரசிங்க. இந்தாங்க. இதெல்லாம் இப்ப எங்க பிடிக்க போகுது? அப்பா அந்த தோழி ஒழிஞ்சா நிம்மதியா பாக்கலாம். விஷயம் இப்படியா? இது இப்பதைக்குள்ள முடியாது. இத பார்த்தனால நம்ம தூக்கமும் கெட்டுது. சை. அதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. அடுத்த சந்திப்பே போவனா? நாளைக்கு இதே மாதிரி இதே இடத்துக்கு நான் வருவேன். கோயிலுக்கு போனா தயாராயிட்டாளா? இல்லைங்க, இன்னும் படுக்கை விட்டு எழுந்திருக்கலீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. போனா அம்மா போன உனக்கு உடம்பு சரியில்லையாம்மா? ஆமாப்பா. என்ன உடம்புக்கு? பாரு ஒரே எடுத்து வச்சு பாக்குது. கண்ணு முடி தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கமும் வர மாட்டேங்குது. கோழி கூடுதுக்கு அப்புறம் தான் விடிய விடிய முடிச்சதே தெரியுது. சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் படுக்கையிலேயே விட தோணுது. என்ன புரியாத வேலையா இருக்குது? டாக்டர் கூப்பிடுவா? வேண்டாப்பா, இந்த நிலைமையிலும் ஒரு சுகம் இருக்கு. அந்த அனுபவமே ஒரு ஆனந்தமா இருக்குப்பா. இது என்னமா? நான் கேள்விப்படாத புது வியாதியா இருக்குது. சரி சரி, நீ குளிச்சுட்டு கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா? சரிப்பா. என்கிட்ட கத்தி இருக்குது, 2ஆ வெட்டி அலற அலற தேய்ச்சி விடு பாப்போம். எதா வெட்டுறது?
எலுமிச்சம்பழத்தை வெட்டுறதா தலைய வெட்டுறதா? உன்னை காட்டாம பாரு, நான் ஒரு மடையன். இதை நான் சொல்லல, ஊரே சொல்லுது. உலகமே சொல்லுது. என்ன செய்றீங்க? அது ராஜா ஒரு மாதிரியா இருக்கிறானா, எலுமிச்சம்பழம் தேய்ச்சி விட்டா தெரியுமே பாக்குறோம். தெரிய வைக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க போங்க. அது என்னப்பா போங்க. தெரிய வைக்கிறானுங்க. ராஜா ராஜா ராஜா, இதுக்கு ஒரே வழிதான். ஏடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு கிறுக்கா இருக்கிற? ரொம்ப முத்தி போச்சு. இன்னைக்கு ராத்திரி எப்படி நாடக ஒத்திய நடக்குமோ? டேய், எப்படியோடா ஒத்தியைக்கு வந்துடுறா, வாத்தியார் திட்டு வர்றா. ராஜா டேய் வந்துடுற.